கிளம்புறதுக்கு முன்னாடி நாளே, நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். அதனால சீக்கிரமா கிளம்பிருங்க. 6 மணிக்கெல்லாம் வீட்ட விட்டு கிளம்பிரணும்னு அம்மா சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில 4 மணிக்கெல்லாம் என்ன எழுப்ப ஆரம்பிச்சு, என்னதான் நாங்க சீக்கிரமா கிளம்புனாலும், வீட்ட விட்டு கிளம்புறதுக்கே 8 மணி ஆயிருச்சு. ஒரு வழியா போயிட்டு எங்களோட குலதெய்வம் கோயிலுக்குமே போயிட்டு ரீச் ஆயிட்டோம். அப்பா கிட்ட, "அப்பா இந்த கோவில் எவ்வளோ நாளா இருக்குன்னு?" கேட்டதுக்கு, "எனக்கு தெரிஞ்சுப்பா 200 வருஷத்துக்கு மேல இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியலன்னு" அப்பா சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கோவிலுக்கு போனாலே சைல்ட்ஹுட் மெமரீஸ் எல்லாமே அப்படியே ஞாபகம் வரும். ஸோ அப்படியே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அம்மா தான் ஃபுல் ப்ரிப்ரேஷன் பண்ணாங்க. இந்த சாஷு வேற இடையில அங்கிட்டும் இங்கிட்டும் குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்னு ஓடிட்டு இருந்தா. நான் இடையில என்ன பண்ணேன்னா, "எனக்கு கொஞ்சம் கொடுங்கம்மா, நான் கொஞ்சம் போஸ்ட் கொடுத்துக்கிறேன்னு" சொல்லிட்டு நான் அப்பயுமே கிண்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பாவம் இந்த அடுப்பில் சமைக்கிறவங்கலாம். இவ கோவிலுக்குள்ளேயுமே வந்து இதே அழிச்சுவட்டியே தான் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ பொங்கலுமே வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரி கொஞ்சம் டிரைவிங் பழகலாமேன்னு சொல்லிட்டு நின்ன கார்லேயே ஓட்டி பழகிட்டு இருந்தேன். சாமி ஒரு வழியாக கும்பிட்டு முடிச்சுட்டு செல்ஃபிலாம் எடுத்துட்டு லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பி